சிவ சிவா. திருச்சிற்றம்பலம். வணக்கம் மக்களே, நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டாபிக், ஒரு நல்ல ஆன்மீக சிந்தனை. அதுல பாத்தீங்கன்னா தீபாவளியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான ஒரு தகவல் ஒரு புத்தகத்துல இருந்து பார்த்தேன். ரொம்ப அருமையா தெளிவா அழகா இருந்தது. அதை அப்படியே அடியேன் உங்களுக்கு வாசிச்சு காட்ட போறேன். அப்படியே உங்க சிந்தனையை அப்படியே இந்த காணொளி மூலியமா நீங்க ஆழ தங்களுக்குள்ள பதிக்குமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். சரிங்களா? இது ஒரு நல்ல ஒரு தகவல் பார்ப்போம். ஏன்னா நிறைய பேருக்கு நம்மில் நிறைய பேருக்கு தீபாவளி அப்படின்னா வெறும் பட்டாசு அப்படிதான். அது எப்படி எப்பொழுது வந்தது அதெல்லாம் நிறைய பேருக்கு இந்த தகவல்லாம் தெரியாது. வெறும் தீபாவளி கொண்டாடுவோம், அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இப்போ இந்த அரிய தகவல், நல்ல அழகான ஒரு தகவல் ஒரு புத்தகத்துல இருந்து நான் அப்படியே பார்த்தேன். பழைய புத்தகம் ஒண்ணு கிடைச்சிது. அதுல இருந்து இந்த தகவல் கிடைக்க பெற்ற அடியேன். அது அப்படியே சுவாரஸ்யமா இருந்தது, மிகவும் சுவாரஸ்யமா இருந்தது. அதை அப்படியே நம்ம பீஸ் ரவி டிவி மூலியமா எல்லாருக்கும் நம்ம தெரியப்படுத்துவோம். அனைவரும் கேட்டு மகிழ்ந்து வர தீபாவளியை நீங்க கொண்டாடும் போது இதை மனசுல வச்சு மனதில் நிறுத்தி நீங்க கொண்டாடுங்க. சரிங்களா? என்ன போட்டிருக்குன்னா, தித்திக்கும் தீபாவளி. எத்தனையோ பண்டிகைகள் இந்தியா முழுக்க கொண்டாடப்பட்டாலும் தீபாவளியே பலராலும் பெரிதும் விரும்பப்படும் பண்டிகைகளாக இருக்கிறது. இந்தியாவின் கலாச்சார அடையாளம் என்றும் பண்டிகைகளின் அரசன் என்றும் தீபாவளியே சொல்லலாம். அனைத்து தரப்பினரையும் கவரும் தீபாவளி பண்டிகையின் சிறப்புகளையும் அதனை எப்படி கொண்டாடுவது, அப்படி செய்வதால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பவற்றையும் பார்க்கலாம். தீபாவளி எப்பொழுது யாரால் துவக்கப்பட்டது என்று நிர்ணயிக்கவே முடியாத அளவுக்கு மிக பழமையான பண்டிகை என்று சொல்கின்றன புராணங்கள். முக்தாபலம், விஷ்ணு புராணம், லக்ஷ்மி புராணம் போன்ற புராணங்களில் தீபாவளி பண்டிகையின் முக்கியத்துவத்தை பற்றியும் அதனை எப்படி கொண்டாட வேண்டும் என்ற முறையும் கொடுக்கப்பட்டுள்ளது. பூமாதேவியின் மகனான நரகாசுரன் தன் தாயின் கையாலன்றி வேறு யாராலும் இரவாத வரத்தினை பெற்றான். அந்த கர்வத்தால் பல துன்பங்களை கொடுத்தான். அவனை அழிக்க திருவுளம் கொண்ட கிருஷ்ணர் தனது தேவியருள் ஒருத்தியான சத்யபாமாவை உடன் அழைத்து சென்றார். சத்யபாமா பூதேவியின் அம்சமாக அவதரித்தவள். நரகாசுரனோடு யுத்தம் செய்யும் போது கிருஷ்ணர் மயங்கி விழுவதைப் போல் நடிக்க அவரை காப்பாற்ற வீறு கொண்டு எழுந்த சத்யபாமா நரகனை அழித்தாள். சாகும் தருவாயில் நரகாசுரன் கேட்ட வரத்தின்படியே தீபாவளி கொண்டாடப்படுகிறது. வனவாசம் முடித்து சீதையுடன் ராமர் அயோத்தி திரும்பிய தினமே தீபாவளி. பாட்கடலில் இருந்து தோன்றிய பார்கவியான மகாவிஷ்ணுவை மணந்த நாள். திருவிக்கிரமாரால் பாதாள உலகில் அழுத்தப்பட்ட மகாபலி பூவுலகம் வரும் நாள்.
பாண்டவர்கள் தங்கள் ராஜ்யத்தை மீண்டும் கைப்பற்றிய தினம். இப்படி பல புராண கதைகள் உண்டு தீபாவளிக்கு. தீபாவளி அன்று யம தீபம் ஏற்றி யமனை வழிபடும் பழக்கமும் உண்டு. யமனின் சகோதரியான யமுனை தன் அண்ணனான யமனை பார்க்க வரும் தினம் என்றும், அன்றைய தினம் தீபம் ஏற்றி வணங்கினால் சகோதரர்கள் நீண்ட நாள் வாழ்வர் என்பதும் நம்பிக்கை. பாற்கடலில் தோன்றிய திருமகளை அசுரர்கள் சிறைப்பிடிக்க நினைத்தனர். யமதர்மன் அதை முன்கூட்டியே அறிந்து அன்னையிடம் கூறினான். உடனே மகாலட்சுமி தேவி பக்கத்தில் எரிந்து கொண்டிருந்த அகல் விளக்கில் எண்ணெயாக மாறி ஒளிந்து கொண்டாள். அங்கே வந்த அசுரர்கள் அன்னையை காணாமல் திரும்பி சென்று விட்டனர். பின்னர் பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு அமுதை கொடுத்து அசுரர்களை அழித்தார். பிறகே அன்னை எண்ணெயிலிருந்து வெளிப்பட்டாள். எண்ணெய் ஒளிய வைத்து காப்பாற்றியதால் தீபாவளி அன்று எண்ணெயில் நான் வாசம் செய்வேன். அன்று தன் குடும்பத்தோடு எண்ணெய் தேய்த்து குளித்து கணவன் மனம் மகிழும் வண்ணம் உணவு சமைத்து தாம்பூலமும் கொடுத்து உபசரிக்கும் பெண்ணின் கணவனை நீ என் உத்தரவின்றி நெருங்கக்கூடாது. அன்று உன்னை நினைத்து எள்ளும் தண்ணீரும் தருபவர்களது ஆயுள் பல மடங்கு அதிகரிக்கும் என்று வரமளித்தாள். அதனை ஒட்டியே யம பூஜை செய்யும் வழக்கம் வந்ததாகவும் புராண கதையை ஒன்று உண்டு. தீபாவளி அன்று வடநாட்டினர் யம தர்ப்பணம் செய்யும் வழக்கத்தை கொண்டுள்ளனர். தேவி பாகவதம், சிவபுராணம் ஆகிய நூல்களில் தீபாவளிக்கான காரணங்களாக வேறு ஒரு சம்பவம் கூறப்பட்டுள்ளது. பல யுகங்கள் முன்பாக உக்கிராசுரன் என்றொரு அசுரன் இருந்தான். அவன் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் செய்யாத அநீதியே இல்லை என்னும் அளவுக்கு தீயவனாக இருந்தான். அன்னை துர்கை அவனை எதிர்த்து போருக்கு புறப்பட்டாள். ஒரு கட்டத்தில் அன்னையின் சைனியங்கள் அனைத்தும் சோர்ந்து விட்டன. அசுரன் அட்டகாசமாக சிரித்தபடி துர்காதேவியை நெருங்கினான். துர்கையின் முகத்திலிருந்து கோபமே வடிவாக காளி தோன்றி அந்த அசுரனை அப்படியே விழுங்கிவிட்டாள். உக்கிராசுரனை விழுங்கியதால் காளி தேவியின் சீற்றம் கட்டுக்கடங்காமல் சென்று விட்டது. நாக்கை தொங்கவிட்டபடி உலகங்களிலும் சுற்றி அலைந்தாள். கண்ணில் கண்ட மனிதர்களை தாக்க ஆரம்பித்தாள். உலகங்கள் நடுங்கின, உயிர்கள் யாவும் மிரண்டன. அவளது சீற்றத்தை அடக்க சிவபெருமான் ஒருவரால் தான் முடியும் என்று தேவர்கள் அனைவரும் சென்று சிவனிடம் பிரார்த்தித்தனர். உலகை காக்க உடனே எழுந்தார் விடைவாகனர். உக்கிரமாக அலைந்து கொண்டிருந்த காளி தேவியின் முன்னால் புலித்தோலாடை அணிந்து, கைகளில் நமருகம், கழுத்தில் பாம்பு என்ற கோலத்தில் சென்றார். தன் எதிரே யாரோ ஒரு ஆண் வந்திருக்கிறான் என்று நினைத்த காளி தேவி
அவரை கீழே தள்ளி மிதிக்கப் போனாள். அப்போதுதான் சிவனின் முகம் பார்த்தாள் அன்னை கங்காளி. தான் காலால் மிதிக்க இருந்தது சிவனாரை என தெரிந்ததும் அன்னைக்கு சுயநினைவு வர விழுந்து வணங்கினாள். சிவபெருமானும் அன்னையின் கோபத்தை தணித்து அவளை அழகிய காளியாக, அதாவது அங்காளியாக மாற்றினார். அந்த நாளே தீபாவளி திருநாள் என்று சில மாநிலங்களில் கொண்டாடப்படுகிறது. தீபாவளி அன்று தீர்த்தங்களில் கங்கையும், எண்ணெயில் லட்சுமியும், புத்தாடையில் திருமாலும், குங்குமத்தில் கௌரியும், சிகக்காயில் கலைவாணியும் எழுந்தருள்வதாக ஐதீகம். அதனாலேயே அன்றைய தினம் நீராடுவது மிகச் சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் அவரவர் வசதிப்படியாக வழிபாடுகளை செய்வதும், குல தெய்வங்களை கும்பிடுவதும், குபேரன், லட்சுமி, கணபதி போன்ற தெய்வங்களை ஆராதிப்பதும் சிறப்பான நற்பலனை தரும். அனைத்தையும் விட பகிர்ந்து உண்பதை கற்றுத்தரும் பண்டிகையாக இருப்பதாலும் தீபாவளிக்கு தனிச்சிறப்பு உண்டு. புத்தாடை, பட்டாசு, பலகாரம் என்று அனைத்தையும் உங்களுக்கு தெரிந்தவர்களோடு மட்டுமின்றி வசதியற்ற ஏழைகளுக்கும் கொடுத்து கொண்டாடுங்கள். எல்லா நாளும் தித்திக்கும் தீபாவளியாக இருக்க அந்த ஆண்டவன் உங்களுக்கு அருள் செய்வான். திருச்சிற்றம்பலம். எப்படி இருந்ததுங்க? அப்படியே நான் நிறுத்தி நிதானமா ஒரு வாட்டி படித்தேன். அதை இன்னும் ஒரு 10 தடவை நான் படித்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதை இன்னும் அழகாக சரளமா சொல்ல முடியும். அதனால அடியனால முடிஞ்ச அளவுக்கு, சரிங்களா, உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுற மாதிரி படிச்சு சொல்லியிருக்கேன்றதை நினைக்கிறேன். சந்தோஷம். இதை பத்தி நீங்களும் கமெண்ட்ல எழுதுங்க. இன்னும் சிலருக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க. பாருங்க, இது ஒரு விஷயமா சொல்லலை, பல விதமா சொல்றாங்க. பார்த்தீங்களா? அதாவது வட இந்தியாவில் எப்படி தீபாவளியை கொண்டாடுறாங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு. அதாவது நரகாசுரனை பத்தியும், அதாவது அவன் அவங்க அம்மா அன்னையை தவிர வேற யாராலும் வேற யார் கையாலையும் அவர் சாகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு வரம் இருந்ததுனால அவரு இஷ்டத்துக்கு அட்டகாசம் செஞ்சிருக்கிறாரு. அப்புறம் வந்திருக்காரு கிருஷ்ணரு. சரிங்களா? இந்த மாதிரிலாம் அப்படியே சுவாரஸ்யமா அது போய் பாருங்க. நம்ம அதை படிச்சு அப்படியே உள்வாங்கி அப்படியே பேசினாலே அவங்களுக்கு கரெக்டா அவங்களுக்கு தெரிய நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் அந்த அந்த நேரத்துல அந்த நரகாசுரன் 5 நாள்ல நம்ம தீபாவளியை கொண்டாடுறதா ஒரு ஐதீகம், புராணங்கள்லாம் சொல்லுது. அப்புறமா ராமர், சீதை அதெல்லாம் வருது. அவங்கெல்லாம் வனவாசத்துல இருந்து வந்த நாள்ல இருந்து. அப்புறம் இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்க, அன்னை போயிட்டு எண்ணெயில ஒளிஞ்சிட்டாங்க, இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளிப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அசுரன் ஒருத்தர் வராரு. இவங்களால ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. ஆனா அவர் ரொம்ப ஓவரா வரமோ இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபமான ஒரு காளியாக காட்சி எடுத்து அவரை அப்படியே விழுங்கிட்டு இருக்காங்க. விழுங்கின பிறகு பாத்தீங்கன்னா அவரு உள்ள போயிட்டார்ல. போனதால இவங்க இன்னும் ஓவரா அவங்களோட கோபம் பாக்குறவங்க எல்லாரையும் இவங்க உலகம் ஃபுல்லா ஒரு மிரட்டும் தோணியாக எல்லாம் ரொம்ப அவங்களோட பவர் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டு அப்படி இருந்தது. தாங்க முடியல யாராலையும். அதனால தேவர்கள்லாம் சிவனை போயிட்டு நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவரும் புலித்தோல், அப்புறம் அந்த பாம்பு இதெல்லாம் கட்டுன்னு வந்திருக்காங்க எதிரில்.
யாரோ ஒரு ஆண் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்கள வந்து அவரையும் வந்து தாக்கிறதுக்கு காலால மிதிக்கிறதுக்கு போகும்போது அப்போ வந்தது வந்து சிவன் தான் அப்படின்னு தெரிஞ்சு அவங்களும் வந்து வணங்குறாங்க. அதுக்கப்புறம் சிவனும் வந்து அவங்களுக்கு அருள் புரிஞ்சு அதுக்கப்புறம் அங்காளியாக மாற்றுறாரு. ஸோ இந்த நன்னாளில் வந்து நம்ம நல்லா எண்ணெய் தேய்ச்சி சேக்காலாம் தேய்ச்சி குளிச்சு புத்தாடை அணிந்து குங்குமம் வச்சு குங்குமம் கௌரியா இருக்காங்க, புத்தாடை அவர் பெருமாள், மற்ற இதெல்லாம் நீங்க அப்படியே கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் வந்து அணிஞ்சு தீபாவளியை நல்லா பட்டாசு இனிப்பு பலகாரம் இதெல்லாம் வந்து வச்சு கொண்டாடணும். நம்ம மட்டும் கொண்டாடாம எல்லாருக்கும் பகிர்ந்து ஜாலியா கொண்டாடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இதுல முக்கியம் என்னன்னா ஏழை எளியவர்கள், வசதி இல்லாதவங்களுக்கு, ஏழை எளியவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் வந்து இதை பகிர்ந்து அவங்க கூடயும் சேர்ந்து நம்ம கொண்டாடினா இன்னும் மகிழ்ச்சியா இருக்கும். ஸோ அனைவருக்கும் வந்து ஆண்டவன் அருளால தித்திக்கும் தீபாவளி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். அதே தான். சரிங்களா? திருச்சிற்றம்பலம். அடுத்த காணொலியில வேற ஒரு டாபிக், நல்ல ஒரு டாபிக்கா தேடி பிடிச்சி நான் உங்களுக்காக பகிர்ந்து உங்க கூட சேர்ந்து சந்தோஷம் அடைய போறேன். இப்போ சந்தோஷம் அடைய போறாரு. ஏதாவது பாத்தீங்களா, இந்த மாதிரிதான் வந்து என்ன மாதிரியான ஒரு டாபிக்லாம் எடுத்து பேசலாம்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. இது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். ஒரு சில சரித்திரங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து ஒரு சில புக்கெல்லாம் வச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து எடுத்து புரட்டி பார்த்து அதுல இருந்து ஒரு பயனுள்ள ஒரு தகவலா எடுத்து உங்களுக்கு நான் வந்து வருங்காலத்துல வரும் நாட்கள்ல உங்களுக்குலாம் வந்து வாசிக்க இருக்கேன். அப்படியே பார்த்துட்டே வாங்க, பார்ப்போம். நான் எதுவும் பிளான் பண்ணல, ஃபீல் பண்ணது டக்குன்னு இது கிடைச்சிது, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் வந்து இதை தெரியப்படுத்தினேன். நன்றி. திருச்சிற்றம்பலம்.